சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. சிம்ம ராசி ஆணி மாத பலன் 2026. நிகழும் மங்களகரமான பராப வருடம் தமிழ் மாதங்களில் 3வது மாதம் ஆணி மாதம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்கள், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சூரியன் மிதுன ராசியில் செஞ்சிருக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆணி மாதம். இந்த ஆணி மாதத்துடைய உத்தராயண புண்ணிய காலம் முடிவடைகிறது. தை மாசத்திலிருந்து இந்த ஆணி மாசம் வரைக்கும் உத்தராயணம், தேவர்களுடைய பகல் பொழுது காலம். இந்த ஆணி மாசத்துக்கு அப்புறம் ஆடி மாசத்திலிருந்து மார்கழி மாசம் வரைக்கும் தட்சிணாயன காலம், தேவர்களுடைய இரவு பொழுது காலம் ஆரம்பமாயிடும். அப்ப இதுதான் உத்தராயண காலத்துடைய கடைசி மாதம். இந்த மாசம் வந்து உபய மாசமா இருக்கிறதுனால உங்களுக்கு வீடு மனை கொள்றதோ, வீடு கிரகப்பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடாது இந்த மாதம். அதே போல் தலைச்சனுக்கும் திருமணம் செய்யக்கூடாது. அதாவது பொண்ணு வீட்டில் பொண்ணு மூத்ததும், பையன் வீட்டில் பையன் மூத்ததும், இவங்க 2 பேரும் தலைச்சனுமா இருந்தால் 2 பேருக்கும் இந்த மாதம் ஆணி மாதம் மட்டும் திருமணம் செய்யக்கூடாது. இந்த ஆணி மாதம் 8ஆம் தேதி ஆணி திருமஞ்சனம், நடராஜர் அபிஷேகம். அன்றைய தினம் நடராஜர் அபிஷேகத்தை தரிசிக்க வேண்டும், நடராஜருடைய வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் இயங்குறதே நடராஜருடைய நடனத்தில் தான். நம்மளுடைய தொழில் முடக்கம் இருக்குது, அல்லது நம்மளே முடங்கி போயிருக்கோம் அப்படின்னா, அன்றைக்கி நடராஜருடைய வழிபாடு செய்யும் பொழுது மிகச்சிறப்பான நல்ல பலன்கள் ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆணி மாதம் 10ஆம் தேதி சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி. சக்கரத்தாழ்வாருக்கு அன்றைய தினம் அபிஷேகம் செய்வது, வழிபாடு செய்வதும், சுதர்சன ஹோமம் செய்வதும் மிக அற்புதமான பலனை தரும் அன்றைய தினம். அதாவது நம்மை விட்டு தீய சக்திகள், தரித்திரங்கள், பீடைகள் எல்லாம் விலகும். அன்றைய தினம் சக்கரத்தார் வழிபாடு அபிஷேகம் செய்யும் பொழுதும், அல்லது சுதர்சன ஹோமம் செய்வதற்கும் சிறப்பான நாள் ஆணி மாதம் 10ஆம் நாள். ஆணி மாதம் 15ஆம் தேதி வட சாவித்திரி விரதம். அதாவது சத்தியவான் சாவித்திரியுடைய கதையை அன்றைய தினம் பாராயணம் செய்பவர்களுக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும் பெண்களுக்கு. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆணி மாதத்தில் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷிகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம், இந்த 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பொதுவாக சூரியன் 11ஆம் இடத்துல சஞ்சரிப்பது யோகம். என்ன யோகம்? நம்ம குழந்தை பிறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, லக்கணம் தீர்மானிக்கும் பொழுது லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிற மாதிரி வச்சு தான் லக்கணம் எடுப்பாங்க. அப்போ ஜாதகத்தில் எவ்வளவு பெரிய தோஷங்கள், குறைகள், குற்றங்கள் இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல அனைத்தும் விலகும் 11ல் சூரியன் இருந்தால். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு 11ல் சூரியன், அதுவும் உங்கள் ராசிநாதனாக வேற வர்றாரு. எதை தொட்டாலும் நன்மை, லாபம், லாபகரமான மனிதராக மாறக்கூடிய அமைப்பு. நீண்ட நாளாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும். எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். நெருங்கிய நட்பு வட்டாரங்களால் அனுகூலங்கள் கிடைக்கும். அரசு வழி உதவிகள் கிடைக்கும், தந்தை வழி உதவிகள் கிடைக்கும். அதே போல் மூத்த சகோதரத்துடைய நட்பு கிடைக்கும். இந்த மாதிரியான நல்ல பலன்கள் அதிக அளவிலே நடைபெறும் ராசிநாதன் 11ல் சஞ்சரிக்கிறதுனால. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். இந்த புதனும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று தான் உங்கள் ராசிநாதனோட சஞ்சரிக்கிறார். 8ஆம் தேதி வரை ஆட்சி பெற்று உங்கள் ராசிநாதனோட சஞ்சரிக்கிறார். பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12ஆம் இடத்துல வரார், விரயஸ்தானத்தில். 15ஆம் தேதி வக்கரமாகி மீண்டும் ஆணி மாதம் 23ஆம் தேதி உங்கள் ராசிநாதனோட 11ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். அப்போ 11, 12ல் சஞ்சரிக்கிறார் 11ஆம் அதிபதி. பொதுவாக இந்த 2ஆம் இடத்து அதிபதி 11ல் இருந்தால் 2 வருமானம், 11 லாபம். அப்போ எதிர்பாராத லாபம், எதிர்பாராத வருமானம், எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், பொருளாதாரம் சம்பந்தமான எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்பத்திலே வருமானம் பெருகும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா, சூரியனும் புதனும் புத ஆதித்ய யோகமாக மிக அற்புதமான பலன்களை தர இருக்கிறார்கள். புதன் ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார் இல்லையா? சமயோசித புத்தி செயல்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு
12ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது குடும்பத்திற்காக சுப செலவு, அதாவது 8ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார் இல்லையா? அதனால அந்த நேரத்துல குடும்பத்திற்காக சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மூத்த சகோதரருக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி செலவுகளையும் இடையில கொடுக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம், இந்த 3க்கும் 10க்கும் உடையவர் யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல அயன சயன போகஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார் 20ஆம் தேதி வரை. 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியில சஞ்சரிக்கிறார். 20ஆம் தேதி வரைக்கும் விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால இளைய சகோதரருக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, பத்திரப்பதிவுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, 3ஆம் இடம் பத்திரப்பதிவு, தொழிலுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, தொழிலை விரிவுபடுத்துறதுக்கோ அல்லது தொழிலுக்காக முதலீடு செய்வதோ, அந்த மாதிரி தொழிலுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, சுப விரயம் ஏற்படும். ஏற்கனவே குரு வந்து 12ல இருக்கார் சுப விரயத்தை ஏற்படுத்த. இப்ப தேவகுரு இருக்கார், இப்ப மறுபடியும் அசுரகுரு 20ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். ரெண்டுமே, அதாவது கையிருப்பு பணத்துக்கு அதிபதி சுக்கிரன், பெரும் பணத்துக்கு அதிபதி குரு, 2 பேரும் 12ல இருக்காருன்னா செலவுகள் அதிகமாக இருக்கும், சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். செலவுகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியில சுக்கிரன் சஞ்சரிப்பது நன்மை. ஏற்கனவே கேது பகவான் அங்க சஞ்சரிக்கிறார். பொதுவா ராசியில சுக்கிரன் சஞ்சரிப்பது நன்மை. எப்படின்னா, நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்படும், நம்மளுடைய சிந்தனை செயல்திறன் சிறப்பாக இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, சுக்கிரன் ராசியில செஞ்சிருக்குன்னா ஒரு பிரகாசம் ஏற்படும், ஒரு முகத்துல ஒரு பொலிவு ஏற்படும், இந்த மாதிரி ஒரு கவர்ச்சி ஏற்படும், நன்மைகள் அதிக அளவு நடைபெறும், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரும் 20ஆம் தேதிக்கு அப்புறம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம் 4ஆம் இடம். 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா செவ்வாய். இந்த செவ்வாய் 9ஆம் இடத்துலயே தான் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். மூலத்திரிகோணமாக சஞ்சரிக்கிறார் 6ஆம் தேதி வரை. 6ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல திக்பலத்தோட சஞ்சரிக்கிறார். பொதுவா செவ்வாய் வந்து 10ல சஞ்சரிச்சா அதுக்கு பேர் திக்பலம். ஷட்பலத்துல ஒரு பலம், வலுவான நிலை, தசம அங்காரகா அப்படின்னு சொல்லுவாங்க. தொழில் சம்பந்தமான வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும். தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழிலில் இருந்து உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு, அரசியலில் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் உயரக்கூடிய அமைப்பு, அதாவது மாமியார் வழி உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அனைத்து விதமான நல்ல பலன்கள் ஏற்படும். நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது உங்களுடைய இடத்தையே நிலத்தையே நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 4ஆம் அதிபதி அவர் தானே. வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு அல்லது வாகனத்தை எக்ஸ்சேஞ்ச் செய்யக்கூடிய அமைப்பு, வாகனத்தையே தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம், ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு மிகுந்த யோக பலனை, நல்ல பலனை தரக்கூடிய மாதம் சிம்ம ராசிக்கு. பொதுவாக இந்த மாதம் 12ல குரு இருந்தாலும் 12ல சுக்கிரன் இருந்தாலும் உங்கள் ராசிநாதம் 11ல இருக்கிறதும் 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தையும் நன்மையும், எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நடைபெறக்கூடிய அமைப்பும், தைரியத்தையும், புதிய வெற்றியையும், முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும், ஒரு லாபகரமான எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய மாதமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.